திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தருமபுரியிலிருந்து இளையான்குடி மாறனார் திருக்கூட்டமும் காரைக்கால் அம்மையார் திருக்கூட்டமும் இணைந்து இந்த திருவாசக முற்றோதலை செய்தோம். எங்கள் அடியார் திருக்கூட்டத்தோடு அருட்குழாத்தோடு எழுந்தருளி இந்த திருவாசக முற்றோதலை குருவர்களும் திருவருளும் உணர்த்தியவாறு நாங்கள் செய்துள்ளோம். திருவாசக முற்றோதலில் குருவருள் ஆரம்பித்ததுனால கடைசி வரையிலும் எங்களால் ஒரு தேன் துளிகளை கொடுத்து இந்த திருவாசகத்தை நிறைவு செய்ய முடிந்தது அப்படின்றதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஐயா வணக்கங்க ஐயா. கந்தி குப்பத்துக்கு நான் ஒரு 5-6 வருஷம் முன்னே வந்திருக்கேங்க ஐயா. சிவபெருமான் இங்கே நல்லா வர்ற ஜனங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீக்கி கொடுக்குறாரு. பைரவரே அவர் நிலைநாட்ட ஐயா வடிவில் இங்கே எழுந்தருளி எல்லாத்தையும் நடத்தி இருக்கிறதா அடியே நம்புறேங்க. அவர் மனித பிறவியால் இவ்வளோ பெரிய செயலாம் செய்ய முடியாதுங்க. அவர் இறைவனுங்க. இன்றைய நாள் மிக மிக இனிமையான நாள். யாருமே சாதிக்க முடியாத செயல்கள் இங்கே நடந்துகிட்ருக்குது. எல்லாமே இறையருளும் குருவருளும் ஒன்றா கூடி இருக்கிறதுனால எல்லா நிகழ்வுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலும் யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்றத அவங்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்வதோடு மட்டுமன்றி இந்த கோயிலில் விநாயகர் பெருமான் முதல் கொண்டு நாயன்மார்கள் வரை அனைவரையும் இங்கு நிறுவி நமக்கு எல்லாம் குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அருட்குழாத்துடன் கூடிய ஒரு நிலையை இந்த இடத்துல உருவாக்கி இருக்கிறாரு. இந்த இடத்துல சாதாரணமான நிலையில் அல்ல, குடிசையாக ஆரம்பித்த போது நான் பார்த்துருக்குறேன். இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கோட்டையாக திகழ்கிறது. இறைவனுடைய கோட்டை. இவ்வளோ நேரம் நம்ம திருவாசகம் ஓதணும் இல்லைங்களா, அது எதுக்காக அப்படின்னா சிவபுரம் செல்வதற்காக. அந்த எண்ணம் ஈடேறுவதற்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அளவில் இந்த தலத்தை அமைத்துள்ளார். அந்த அளவில் எல்லாருக்கும் குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது என்பதில் பெருமிதத்துடன் இங்கு பதிவு செய்கிறேன். அது மட்டும் அல்லாமல் இங்கு அனைவருக்கும் இலவசமாக ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன ஞானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவாரம் திருவாசகத்தை முறையாக ஓதணும், அதாவது பண்ணோட ஓதுறதுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைவ சித்தாந்த நெறிப்படி வாழ வேண்டும், நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெறியில் நிற்கக்கூடிய வழியையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் தொண்டு மனத்தோடு அந்த நெறியையும் கற்றுக்கொள்ளக்கூடிய, சைவ நெறியை கற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த எண்ணங்களுடன் அவங்களெல்லாம் வளர்க்குறாரு. அவங்களுக்கு சைவ சித்தாந்த வகுப்பும் ஏற்பாடு படுத்தி இங்கே எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிறாரு. உண்மையிலே நான் முதல்ல வரும்போது இப்படியெல்லாம் நான் நினைக்கல. ஆனால் இப்பொழுது நான் மனமொன்றி கூறுகிறேன், இந்த சைவ நெறி தழைத்துவங்க இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த தலம் இருக்கிறது என்பதில் பெருமையுடன் பதிவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். நம்ம முழுக்க தமிழ் முறைப்படியும் தமிழை சார்ந்தும் மிக சிறப்பாக சைவ சித்தாந்தத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் பைரவ யுகம் பல திருக்கூட்டத்தையும் சிவனடியார்களையும் உருவாக்கி சைவத்தை வளர்க்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. சிவாய நம. நான் இந்த கோயிலுக்கு ஒரு 15 வருடமாக வரேன். ஐயாவை எங்களுக்கு ஒரு 20 வருஷமாக தெரியும். என் குழந்தைங்கள்லாம் இங்கே ஒரு 10 நாள் விட்டு போயிருக்கேன். தமிழ் ஆகமப்படி இது சிறப்பாக அந்த கோயிலை நடத்திட்டு வராங்க. அந்த சிலைகளுக்கெல்லாம் உயிர்க்கிற மாதிரியே எனக்கு தோணும். அதுதான் இதனுடைய சிறப்பு. இதுக்கு குருவருள் தான் முக்கியமாக. ஐயா பைரவ ஐயா அவர்களுடைய குருவருள், அவரே தான் இந்த கோயிலுக்கு சாமி. நான் இங்கே வந்தாவே நான் உள்ளக்க மூலவரை பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட்டு என் சாமியை பார்த்தா எல்லாரும் இவங்களெல்லாம் பார்த்த மாதிரி, அவர் உள்ளே இருக்கிறவரெல்லாம் என் சாமி உருவாக்குனது. அதனால் வந்தால் அவர் எங்கே சாமி எங்கே இருக்காருன்னு தான் தேடும். அவரை பாதம் பார்த்தா இங்கே சுற்றி இருக்கிற தேவாதி தெய்வங்களெல்லாம் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு கணக்கு. சிவா நம்ம திருச்சிற்றம்பலம் 8-9 வருஷமாக நாங்கள் கொண்டு இருக்கிறோம். இந்த 3 வருஷமாக இங்கே திருவாசக முற்றோதல் படிக்கிறோம். எங்களுக்கு பைரவசாமி குருவும் இறைவனும் அவராகவே தெரிகின்றது. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்.